வாழ்க வளமுடன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. குருவினது ஒரு பாடலை நாம் சிந்தனைக்கு சிந்திக்கலாம். முயற்சி அளவே ஞான விளைவு என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம். வித்து, நிலம், உரம், தண்ணீர் காவலுக்கு ஏற்ப விளைவு தரும். அதுபோல உனக்கு ஆசான் அத்துவித தத்துவ வித்தை அறிவிலிட்டால் அதற்கு ஒழுக்கம் என்ற உரமும் அறிவை ஒன்றும் நித்த தவம் ஆராய்ச்சி என்ற தண்ணீரும் வித்தை எனும் காவல் இவை அனைத்தும் வேண்டும். விளைவாக நீ அடையும் கனியே ஞானம். வாழ்க வளமுடன். வித்து தரமுள்ளதாகவும் நிலம், உரம், தண்ணீர் அவற்றை அதற்கு பாய்ச்சி காவற்கேற்ப எந்த அளவுக்கு பாதுகாப்பு தருகிறோமோ அதற்கு தகுந்த விளைவாக நல் விளைச்சல் நாம் பெறுவது போல் குரு அவர்கள் நமக்கு அத்துவித தத்துவ வித்தையை நமக்கு பழக்கி அவைகளை அறிவார்த்தமாக நாம் ஏற்றுக்கொண்டு ஒழுக்க நிலையில் அந்த ஒழுக்கத்தை உரமாக பயன்படுத்தி அறிவை ஒன்றும் நித்ததவம் ஆராய்ச்சி என்ற தண்ணீரை அவர் நமக்கு அளித்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த அத்துவித தத்துவத்தை உண்மைகளை நாம் ஏற்று நிசலமற்று விழிப்பு நிலையில் 6 தீய குணங்கள் ஏற்படாமல் நற்குணங்களாக நம்மை வைத்துக் கொள்ளும் போது வித்தை எனும் அவை நமக்கு தருவது எது என்று பார்க்கும்போது ஞானக்கனியை நாம் பெறுவதாக, அந்த வித்தையை காவல் காப்பதாக எப்போதும் அவரை பின்பற்றி அவர் கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை பயிற்சிகளையும் நாம் பழக்கி இந்த ஞானக்கனியை பெற முடியும். குருவை பற்றி கொண்டு அவர் காட்டும் வழியில் சென்றால், அவரை பற்றி கொண்டால், அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தத்துவங்களை ஏற்றுக்கொண்டால் நம்மை எப்போதும் விளைவறிந்த விழிப்பு நிலையில் காவலாக்கி கொண்டால் நமக்கு கிடைக்கும் கனி ஞானக்கனி என்பதை இக்கவி தெரிவிக்கிறது. நாமும் நம் அன்பு குடும்பமும் குருவை பின்தொடர்ந்து வாழ்விலே வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறை கொள்வோம் என்று சொல்லி இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாக்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.